ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் as well as வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? உங்களுக்கு நிறைய இதில் நீங்கள் பார்க்குற நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அது தெரியலன்னா அது என்னன்னு நான் சொல்கிறேன். இது பேர் ஆர்டினோ யூனோ. ஐ மீன் ரோபோ கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற முக்கியமான போர்டு இது. சி as well as C++ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வந்து இது கூட அட்டாச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க பின்னு, ஆனால் வந்து அவங்க இது நம்மளுக்கு அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா வெப்சைட்ஸ் as well as ரிச் ஸ்ட்ரீட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இது வாங்கிட்டு நம்ம வந்து ஆர்டினோங்கிற ஒரு சாஃப்ட்வேர், இப்போ நான் என் லேப் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட் இல்லை, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இறக்கணும். ARDUINO ஆர்டினோ இறக்கிட்டிங்கன்னா அது வழியாக உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு ஏற்கனவே அவங்க வந்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிறப்ப வந்து அந்த கோடை மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து கோடிங் பண்ண தெரியும் அப்படின்னா வந்து நம்ம நியூ டேப் அப்படின்னு ஓப்பன் பண்ணி வைக்கணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ காட்டும். நியூ ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு புது பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுங்களே, இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் கோடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் வந்து இதில் பண்ணலாம். நம்ம எப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் இருக்குது, ஃபேடு இருக்குது. இது ரெண்டுமே வந்து எல்இடிக்கு, இந்த பிளிங்க்குங்கிறதும் இந்த ஃபேடுங்கிறதும். எல்இடினா நம்ம வந்து போர்டில், அதாவது இந்த ஆர்டினோ போர்டு இருக்கு இல்லையா, இந்த ஆர்டினோ போர்டில் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எல்இடி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா, இல்லை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் கேபிளை. இதுக்குன்னு தனியாக ஒரு கேபிள் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அது வந்து இந்த இது கூட கொடுத்துருவாங்க. எப்படியும் நீங்கள் அது இப்படி கிடைக்கலன்னா தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனி போர்ட்டு கொடுத்துருக்காங்க இதில். அதாவது யூஎஸ்பியில் நம்மளோட லேப்டாப்லாம் பிசியில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் வந்து இதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதை கரெக்டாக சொருகணும் அந்த பின்னை. இது வந்து நீங்கள் தப்பாக சொருகிட்டீங்கன்னா போர்டு வேஸ்ட்டு, போர்ட்டும் போயிடும். பார்த்துக்கோங்க. அது மட்டும் இப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த இப்படி வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணக்கூடாது. திருப்பிட்டு இங்கே உங்களுக்கு வந்து பெண்ட் ஆன மாதிரி சைடில் இருக்கணும். இந்த சைடு இருக்குங்க இல்லைங்களா, இந்த இடம் வந்து பெண்ட் ஆன மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து எல்லாம் இந்த மேலே இருக்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்ஸகனல் பெண்ட் மாதிரி தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து லைட் எரியுதா? இருங்க, நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த லைட் எரியுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து போர்டு நல்லா ஒர்க் ஆகுதுங்கிற இது, நல்லா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் as well as இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே வந்து எல்என் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் எல்இடி. இது போர்டுக்கு வர்ற பவர் சப்ளை ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆன்ங்கிற லைட் வந்து எரியுது. இப்போ நம்ம பிளிங்க்குங்கிற கோடு வந்து இங்கே இருக்குது ஆல்ரெடி நம்மளோட லேப்பில். பிளிங்க் கோடிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளிங்க் கோடிங்கை வந்து கம்பைல் பண்ணிக்கலாம்.
கம்பைல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்னு காட்டும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம மேலே வந்துட்டு அப்லோடுன்னு கொடுக்கலாம். இதில் வந்து எதனாவது உங்களுக்கு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து போர்டு தெரியலை, போர்டில் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, அதே மாதிரி போர்டு வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் பண்ணுறது முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். போர்டை வந்து இதில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, மேலே வந்து டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போயிட்டு போர்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் ஆர்டினோ COM3 COM6. நம்ம வந்து 2 போர்டு யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து 2 போர்டுனா ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நார்மல் இது வந்து ஆர்டினோ யூனோன்னு சொல்லுவாங்க அது பேர். நான் வந்து இந்த சைட்லேயும் வேணால் கனெக்ட் பண்ணிப்பேன் அடிக்கடி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால. இந்த சைடில் வந்து ஆர்டினோ நேனோ சின்ன போர்டு, இதோடல நான் வெளியில் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு அந்த கோடிங் மறுபடியும். ஆக்சுவலி நம்ம ஆர்டினோ போர்டு வாங்குறப்பயே அந்த பிளிங்க் கோடு வந்து இல்லை அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க. அப்லோட் ஆகிறதுனால உங்களுக்கு இப்போ வந்து தெரியும், உங்களுக்கு எல்லுங்கிற லைட் எரியுதா, அதனால நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ண கோடு வந்து நல்லா வேலை செய்யுது. இது நம்மளுக்கு வந்து இந்த கோடு வந்து வேண்டாம், நம்மளா சொந்தமாக பண்ணிக்கலன்னா அதுவும் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த யூஎஸ்பி வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு. இது வந்து யூஎஸ்பி டைப் பி கேபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். கடையில் கேட்குறப்ப யூஎஸ்பி டைப் பி கேபிள், ஆர்டினோ யூனோ கனெக்ட் பண்ணுற கேபிள்னு சொல்லி கேட்கணும். ஆர்டினோ யூனோ அஸ் வெல் அஸ் ஆர்டினோ மெகா ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த கேபிள் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இதே வந்து யூஎஸ்பி டைப் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன கேபிள், நம்ம மொபைல் சார்ஜர் யூஎஸ்பி நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் போடுற மாதிரியே இருக்கும் பார்த்தா. ஆனால் வந்து இது வேறு டைப், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த கேபிள் எப்படின்னு. ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா பாருங்க. இந்த கேபிள் தான் வந்து ஆர்டினோ நேனோங்கிற சின்ன போர்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நான் சொன்ன இந்த ஆர்டினோ சின்ன நேனோ. இந்த போர்டு குட்டியாக இருந்தாலும் நல்ல எஃபிஷியண்ட்டான போர்டு. நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஐ மீன் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேபிள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வந்து நம்ம இந்த சைடு எடுத்துக்கணும். இப்போ கேபிளோட இந்த சைடு எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கேபிள் உள்ள இன்சர்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து பின்ஸ், ஒரு சில பின்ஸ் இந்த சைடில் சால்ட்ரிங், இந்த சைடில் ஒரு சில பின்ஸ் சால்ட்ரிங் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம இதை மாற்றி சால்ட்ரிங் எப்படி வேணால் வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சால்ட்ரிங் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம எப்படி சால்ட்ரிங் வைக்கணும்னா, நம்மளுக்கு வந்து ஒயர் கனெக்ட் பண்ணுறப்ப எதுவும் ஷார்ட் ஆகாத மாதிரி ஐ மீன் நல்ல சஃபிஷியன்ட் கேப்ஸ் இருக்கணும் ஒயருக்கு நடுவில், அப்போ தான் வந்து யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இருங்க, நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, வேகமாக பிளிங்க் ஆகுது. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. நம்ம இதே வந்து ஒரு தனியாக இதில் இருக்க ஏதாவது ஒரு பின்னு, அந்த பின்னோட நம்பர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம எல்இடி, அந்த மினி சர்வோ மோட்டார் அதுக்கெலாம் வந்து கனெக்ஷன் கொடுத்து மென்ஷன் பண்ணி பின் அவுட்புட் இன்புட் கொடுத்து எப்படி கனெக்ட் பண்ணி வேலை செய்யறதுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு போட்டுத்தேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க.
ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு சில டைம் போக மாட்டேங்குது நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன். ஓகே, தேங்க்யூ.